அடுத்த வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட்டு வந்து இப்போ வந்திருக்கு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்பட்றா விடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து 10 பேர் இருக்காங்க. ஜெஃப்ரி அண்ட் அன்சிதா வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. 14வது வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 2 பேரும் சூப்பராகவே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக இருக்க மக்களை, அடுத்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே அடிக்கிறவங்களுக்கு ஒரு க்ரூசியலாக இருக்கும். அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம், அதாவது அடுத்த வாரம் யார் வந்து எவிக்ட் ஆக போகிற 2 பேர் யார் அப்படின்றது வந்து நம்ம கரெக்டாகவே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் நாமினேட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதாவது தீபக், மஞ்சரி, ஜாக்லின் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆகிருக்காங்க. ரயான், விஜய் விஷால், அருண் போன வாரம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சாரு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆயிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ரயான் சரி, விஜய் விஷாலும் சரி, செம்மையான டேஞ்சர் ஜோன். அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலை கூட விட்டுருங்க, ரயானை வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி அவன் விளையாண்டுட்டு இருந்தான். அந்த டாஸ்கெல்லாம் வந்து டாஸ்க் பீஸ்ட் மாதிரி நிறைய இதை பண்ணிட்டு இருந்தான். அவங்க அக்கா சொன்னதான் சொல்கிறேன். அதனால அந்த மாதிரி பண்ணி எதுவும் அடிச்சிட்டானா கண்டிப்பாக வந்து ஃபைனல் போயிடுவாப்பில். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வெறித்தனமாக இருக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும். அதாவது முத்துக்குமரன் அண்டு சௌந்தர்யா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 14வது வாரத்துக்கு டைரக்டா போயிட்டாங்க மக்களே. மித்த 8 பேரும் வந்து நாமினேட் ஆகிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஜாக்லினோட வந்து இவங்க தெரியறதுனால பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஃபேன்ஸும் வந்து மஞ்சரி அவர்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதனால ஓரளவு சேஃபாகவே இருக்காங்க. அன்அஃபிஷியலில் 2nd 3rd பொசிஷன்லாம் இருக்காங்க. அவங்க என்னை பொறுத்தளவு இவங்களுக்குள்ள இருக்கனால அஃபிஷியல் ஓட்டு எதுவும் விழவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின்மே வந்துட்டு இருக்கு. என்னன்னு தெரியவே இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் அவங்களையும் நம்ம டேஞ்சர் ஜோனில் தான் வைக்கணும். அடுத்த வாரம் வந்து யார் வெளியில் போவா அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் எவிக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரயான், விஜய் விஷால், பவித்ரா, மஞ்சரி இவங்க 4 பேர் வந்து கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது. இவங்க 4 பேர்த்தில் யாராச்சும் ஒரு ஆள் தான் வெளியில் போவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் வந்து மிட் வீக் எவிக்ஷன் அந்த மாதிரிலாம் ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னா அழகாக எல்லாத்தையுமே கழட்டிடுவாங்க. இந்த வாரம் வந்து கண்டிப்பாக இந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து செம்ம கடுமையாக இருக்கும். முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தான் 200% கொடுக்கணும், 200% கொடுத்து வந்து நம்ம போட்டி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதனால் கடுமையான போட்டி இருக்கும். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், தமிழ் இந்த மாதிரி என்னை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவனை அடிச்சுக்க ஆளே இல்லை. மஞ்சரியுமே ஒரு டஃப் கொடுப்பாங்க, தீபக்கும் டஃப் கொடுப்பாங்க, எல்லாருமே அவனோட வந்து பெஸ்ட்டை கொடுத்துருவாங்க. ஜாக்லினை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபியான்சி வந்துட்டு நீ தான் கப்படிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான். விஷ்ணு இருக்கான்ல, விஷ்ணு விஜய் வந்து அவனுமே ஜாக்லின் தான் கப்படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஏற்றி விட்டு போயிட்டான். அதனால இவங்க ஜாக்லின் வந்து நம்ம தான் டைட்டில் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மமதையில் சுற்றிட்டு இருக்காங்க. பொட்டி வேற யாரும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஃப்ளூன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் கப்படிப்போம்னு தெரிஞ்சனால இந்த சீசனில் தான்ப்பா டைட்டில் வின்னரை யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா பொறுத்த வரைக்கும் இந்த 8 பேர் வந்து சூப்பர் தான். 10 பேர் இருந்திருந்தாலுமே கூட எல்லாரும் நாமினேட் ஆகிருந்தாலுமே முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் கணிசமான ஓட்டுகள் எல்லாம் போயிடும். அப்புறம் ஜாக்லின் வந்துருவாங்க, அப்புறம் ராணுவுக்கு அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிங் இது வந்து ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருக்கும். இந்த 8 பேர் என்னை பொறுத்த வரைக்கும் செம்ம டைட்டாக இருக்கும். அது நான் சொன்னேன்ல, ஒரு ஃபஸ்ட்டு நாள் நானே சொல்லிடுறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு நாள் ஒருத்தவங்க இருப்பாங்க, அதாவது ஜாக்லின் இருப்பாங்க, அப்புறம் ராணுவ், பவித்ரா, அந்த மாதிரி அருண், இந்த மாதிரி ஒரு சில நபர்கள்லாம் இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விஷால் அண்டு ரயான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருப்பாங்க. தீபக் கூட ஓரளவு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அந்தளவு ஒரு பெருசாகவும் இல்லை, அதனால் வந்து அவருமே இருப்பார். என்னை பொறுத்தவரைக்கும் அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து ரயான் அண்டு விஜய் விஷால் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேர்த்தில் யாராச்சும் ஒரு ஆள் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து டிக்கெட்டை அடிச்சிட்டாங்க. சப்போஸ் முத்துக்குமரனோ மஞ்சரி இவங்கெல்லாம் யாருமே அடிக்காமல் இவங்க 2 பேர்த்தில் யாராச்சும் ஒரு ஆள் அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ரயானோ அதுக்கு மேலே இருக்க ஆட்களை தான் பார்த்தீங்கன்னா பவித்ராவாக இருக்கட்டும், மஞ்சரியாக இருக்கட்டும், இவங்க மேலே தான் வந்து சேனல் வந்து கை வைக்கிற மாதிரி இருக்கும். அவங்க தான் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். உங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம், அதாவது அடுத்த வாரம் யார் வெளியில் போனால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டிக்கெட் டு ஃபினாலே யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.